தமிழக அரசின் பத்திரப்பதிவுத்துறை சார்பில் புதிதாக வழிகாட்டி மதிப்பீடு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். வணக்கம் நந்தினி, தற்போது பத்திரப்பதிவுத்துறை சார்பில் புதிதாக வழிகாட்டி நியமிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். தமிழக அரசின் பத்திரப்பதிவுத்துறை சார்பில் புதிதாக வழிகாட்டி மதிப்பீடு நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதற்காக உருவாக்கப்பட்டுள்ள வரைவு வழிகாட்டி பட்டியல் மீது மேல்முறையீடு கேட்கப்பட்டிருக்கிறது. தற்போது நிர்ணயித்துள்ள வகைப்பாடு வழிகாட்டி மதிப்பு விவரங்களை அறிக்கையாக அனுப்ப வேண்டும் என பதிவுத்துறை சார்பில் கேட்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோமென்றால் தமிழகத்தில் நிலங்களுக்கான வழிகாட்டி மதிப்புகள் கடந்த 2012ஆம் ஆண்டு சீரமைக்கப்பட்ட நிலையில் அதில் சில குளறுபடிகள் ஏற்பட்டது. எனவே 2017இல் வழிகாட்டி மதிப்பீடுகளில் ஒரேடியாக 33% குறைக்கப்பட்டது. 2012இல் வழிகாட்டி மதிப்பீடு கொண்டு வரப்பட்டு அது ரத்தாகிவிட்ட நிலையில்தான் 2017இல் அறிவிக்கப்பட்ட வழிகாட்டி மதிப்பீடுகளையே கடைபிடிக்க வேண்டிய கட்டாய சூழல் பதிவுத்துறைக்கு ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் நில வழிகாட்டி மதிப்புகளை தற்காலிக ஏற்பாடாக மாற்றி அமைக்கும் நிலைமையும் வந்திருந்தது. இதற்காக 70% மேல் புதிய வழிகாட்டு மதிப்பீடுகள் விரைவில் அமல்படுத்த இருப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. அந்த வகையில் 70% வழிகாட்டு மதிப்புகளை உயர்த்தினால் கிராம மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுவார்கள் என சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவிக்கக்கூடிய நிலையில்தான் தற்போது இதற்கான மேல்முறையீடு தொடர்பாக மேல்முறையீடு கேட்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தற்போது நிர்ணயித்திருக்கக்கூடிய அந்த வகைப்பாடு வழிகாட்டி மதிப்பு விவரங்களை அறிக்கையாக அனுப்ப வேண்டும் எனவும் பதிவுத்துறை சார்பில் கேட்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.